செகண்ட் டெஸ்ட் ஜெயிச்சிருந்தாலும் 3 வீரர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியா நீக்கம் பண்ணியிருக்காங்க. சுமன் கில் மேல பார்த்தீங்கன்னா பிசிசிஐ செம்ம கடுப்புல இருக்காங்க. சுமன் கில் நான் வாழ்நாள் முழுவதும் ஓய்வு பெற வரைக்கும் ஒரு விஷயத்தை மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தேர்ட் டெஸ்ட்ல எந்தெந்த வீரர்கள்லாம் இடம் பெற போறாங்க, பூம்ரா இருப்பாரா இல்லையா, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். யாராவே இப்படி ஆயிருக்கானே, உரிச்ச கோழிமா இருக்கானேன்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ மைண்டில் நினைக்கிறது எனக்கு கேட்குது. புதுசாக ஒரு கெட்டப் போட்டிருக்கேன், அது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு விரைவில் சொல்கிறேன். நிறைய பேர் சூரியகுமார் யாதவமாக இருக்குன்னாங்க, சுகம் தூபே, அது எதுக்கு தேவையில்லாத படம் அப்படின்னு சொல்லி நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். அதாவது செகண்ட் டெஸ்ட்டு வேற லெவலில் இந்திய அணி ஜெயிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தோல்வி விட்டாலும் செகண்ட் டெஸ்ட்டில் இதாண்டா கம்பேக், இப்படி தாண்டா கம்பேக் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சூப்பராகவே ஜெயிச்சிருந்தாங்க. சுமன் கில் அவர்கள் ஜெயிச்சோன்னே என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வாழ்நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நான் ஓய்வு பெற்றாலும் ரிட்டையர் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்டை மறக்கவே மாட்டேன், அப்படி லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா அதை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. செகண்ட் டெஸ்ட் செமையாகவே போச்சு. ஜெயிச்சாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இந்திய அணியில் இருக்க தான் செய்யுது. அதை நம்ம தாக்கல் பண்ணால் மட்டும்தான் அடுத்த டெஸ்ட்டில் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி கொய்யால எல்லாம் தாக்கல் தாண்டி அப்படின்ற மாதிரி தான் ஆயிரும். அதனால உங்களுக்கு நல்லாவே தெரியும், பேட்டிங் ஆர்டரை பொறுத்தளவு எந்த ஒரு குறையுமே இல்லை. ஆர்டரையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. கருண் நாயர் பார்த்தீங்கன்னா லோ ஆர்டரில் இறங்கினாரு. சரி நீங்கள் முன்னாடி இறங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் கொண்டு இறக்கி விட்டாங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவரால் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. சூப்பராகவே ஸ்டார்ட் கொடுக்குறாரு. கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கௌதம் மாப்ஸ் யோசிப்பார், என்னடா அவன் சான்ஸ் கேட்டால் கொடுத்தாலும் இப்படி பண்ணுறானே அப்படின்ற மாதிரி. நம்ம ஒரு டெஸ்ட்டை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க. சாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீரர் ஒரு டெஸ்ட் தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. செகண்ட் இதில் அப்படியே தூக்கிட்டு சப்ஸ்டியூட்டாக போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கூட எங்கேஜ் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆனால் கருண் நாயர்க்கின் மேல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அதுக்காக தங்க ஊசிங்கிறதுக்காண்டி குத்திக்க முடியாது அப்படின்றது இந்திய அணி கண்டிப்பாக யோசிப்பாங்க. நீங்கள் ஒன்று இப்போ யோசிச்சு பாருங்களேன், செகண்ட் டெஸ்ட்டில் சுமன் கில் அவுட் ஆகிட்டாரு, இல்லை ரிஷப் பண்ட் உடனே அவுட் ஆகிட்டாரு, இல்லை எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டாரு, கேஎல் ராகுல், இந்த மாதிரி ஒரு சில நல்ல பிளேயர்கள் டப்புன்னு விக்கெட்டுகள் போயிருந்துச்சு அப்படின்னா மலமளமான ஒரு 5 விக்கெட் போயிருச்சு அப்படின்னா கருண் நாயர் மேலே ப்ரெஷர் வரும். அந்த இடத்துல அவர் நின்று கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது அவங்கெல்லாம் நல்லா பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இவரோட பேட்டிங் குறை சொல்லப்படுது. இருந்தாலுமே சரி ஓகேப்பா அப்படின்றத கடந்து போயிடுறாங்க. மூணாவது டெஸ்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு வாய்ப்பு கூட கொடுக்கலாம், கண்டிப்பாகவே அவர் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். டெஸ்ட் லெவலாக 300 போட்டிருக்காரு அப்படி. அதனால இந்திய அணி அதை யோசிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கறது என்பது கடினம் அப்படின்னே சொல்லலாம். 3 வீரர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி மாற்ற இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்குசாமி அவர்கள், பிரசித் கிருஷ்ணா. அதாவது ஓவர்கள் நல்ல போட்டாலும் கண்டெயின் பண்ண மாட்டேங்கிறாரு. ஓவரை கிளிய விட்டுறாரு. டெஸ்ட் மாதிரி இருக்க ஓவரை பார்த்தீங்கன்னா T20 ODI மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக ரன்களை கன்சியூம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது அது இந்திய அணிக்கு மற்ற பவுலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதை ஏற்படுத்தும். அவங்களுக்கு ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கும். நியூ பாலில் சிராஜும் ஆகாஷ் தீபன் நல்ல போடுறாங்க அப்படின்றதுனால, நியூ பால் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறதுனால நீ தாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக தான் அவளை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்க, கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு சில ஓவர்கள் பால் கொஞ்சம் பழசானோடனே பார்த்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா போடணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளிகளையும் கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு. திரும்பி அவருக்கும் திரும்பி நியூ பால்லையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால வேற வழியே கிடையாது, அவரை ட்ராப் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருண் நாயரை ட்ராப் பண்ண போகிறாங்க. இன்னொருத்தர் யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேட்டிங் எல்லாம் இப்போ கருண் நாயர் எடுத்துட்டோம், பிரசித் கிருஷ்ணா எடுத்துட்டோம். இதுக்கப்புறமேட்டு பேட்டிங் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஷியும் ட்ராப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. ஏன்டா பேட்டிங் நல்லா தாண்டா பண்ணுறான், பவுலிங் நல்லா தாண்டா பண்ணுறான், அவனையே ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்மே போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டனுக்கு பதிலாக இந்த லீஸ் மைதானத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விங் ஆகும். அதனால் ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாலும் ஒரு நம்ம ஜடேஜாவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குல்தீப்பை ஃபுல் டைமாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை பண்ண மாட்டாங்க, பண்ண வேணானே எனக்கு தோணுது. வாஷியே வச்சுட்டு நீங்கள் போகலாம், பேட்டிங்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார், பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் போகுது. என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் ஒரு 3 மாற்றங்கள் 2 மாற்றங்கள் கன்ஃபார்ம்
கன்ஃபார்மாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் விஷயங்களுமே போயிட்டு இருக்கு. பிரசித் கிருஷ்ணா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயர் இவங்க 2 பேருமே தூக்க போகிறாங்க. இவங்களுக்கு பதிலாக யாருப்பா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வரும். அபிமன்யு ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இறக்கி விட போகிறாங்க. யங்ஸ்டரு நல்லாவே விளையாடுவார் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. இதே போல் துருவ் ஜூரலாக இருக்கட்டும், அபிமன்யு ஈஸ்வரா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப். ஒன்று போனால் வந்து சரைச்சா மொட்டை போட்டால் மொட்டை அந்த மாதிரி வந்து முடிஞ்சா இறக்கிடணும். ஆனால் குடுமி போட்டுறணும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரிச்சு விட்டு போயிடணும். அந்த மாதிரி போகிறது யங் டீமாக இறக்கிட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மாற்றி விட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு போங்க. வாஷிங்டன் சுந்தர், கில்லு, 25 வயசு ஜெய்ஸ்வால் எல்லாம் யங்ஸ்டராக போட்டு இறங்கி தாளிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் அண்டு பார்த்தீங்கன்னா பூம்ரா வந்து அவருமே ப்ராக்டிஸில் வந்து இறங்கியிருக்காரு. அவரோட வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளை பார்க்க முடியுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. தேர்ட் டெஸ்ட்டில் கண்டிப்பாக டஃப் ஃபைட் கொடுக்கணும். டாஸ் ஜெயிச்சா பார்த்தீங்கன்னா நம்ம பவுல் பண்ணுறோம், அவங்கள ஒரு 250-300 கிலோ சுருட்டணும் அப்படின்றதான் பார்ப்பாங்க. அதனால வந்து அபிமன்யு ஈஸ்வரன் அண்டு பார்த்தீங்கன்னா பூம்ரா வந்து செகண்ட் டெஸ்ட்டில் வந்து கலாருங்க இருக்காங்க. நீங்கள் பிளேயிங் லெவனே பாருங்கள், அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. இப்போ இவரும் வந்துட்டார் அப்படின்னா பேட்டிங் வந்து இன்னுமே பலமாயிரும். அதுக்கப்புறமேட்டு லோ ஆர்டரில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இவங்கெல்லாம் ஒரு நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கேஎல் ராகுல் ஒரு 100 போடுறாரு, ஜெய்ஸ்வால் ஒரு 100 போடுறாரு, சுமன் கில் ஒரு 100 போடுறாரு, ஒரு 550 கண்டிப்பாக ப்ளஸ் அடிச்சிடலாம். அதனால் வந்து கண்டிப்பாக பேட்டிங் சூப்பராக இருக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பூம்ரா, ஆகாஷ் தீப், சிராஜ் இவங்க 3 பேரும் போட்டாங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் ஜடேஜாவும் நம்ம வாஷியும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒருத்தரை நீங்கள் வந்து யாரடா ரீப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அவரை தான் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. நம்பி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் தம்பி வந்து 2 இன்னிங்ஸ்லையும் வந்து சோக் ஆகிட்டாரு. யாரை சொல்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நிதிஷ்குமார் ரெட்டியை தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் அவர் எப்படிங்க நீங்கள் விட்டீங்க, அவருக்கு பதிலாக நீங்கள் சர்துல் தாக்கூரை எப்படிங்க கொண்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற லெவலில் தலைமை ஆக்கிவிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. நான் சொன்னேன் ஒரு 3 சேஞ்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அவருமே சரிப்பா வச்சுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி துருவ் ஜூரலாக இருக்கட்டும், அபிமன்யு ஈஸ்வரன் இவங்க 2 பேர்த்த இது பண்ணிட்டு பூம்ரா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு உள்ளே கொண்டு வந்துட்டு பேட்டிங்கும் சூப்பராக இருக்குது, பவுலிங்கும் சூப்பராக இருக்குது, போட்டு தாக்கலை ஏற்படுத்தி விடு. அவரை பொறுத்த வரைக்கும் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு பவுலிங்க்கு ஒரு 10 ஓவர் 5 ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. சிராஜும் ஆகாஷ் தீப்பையும் பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சிடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிளேஸ் வேஸ்ட்டு தான் இது. அது போல் நீங்கள் துருவ் ஜூரல், அபிமன்யு ஈஸ்வரன், பூம்ரா இந்த 3 சேஞ்சையும் பண்ணிவிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி, பிரசித் கிருஷ்ணா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கருண் நாயர் 3 பேரும் ட்ராப் பண்ணிட்டு இந்த 3 பேரையும் கொண்டு வந்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனே பார்க்கறதுக்கு அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து சுமன் கில் மேலே செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைமை வந்து வாங்கன்னு கூட்டாரில். அதாவது பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்து அடிடாஸோட வந்து ஒரு கான்ட்ராக்டில் இருக்குது. 75 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டிக்கு வந்து கொடுக்குறதா இருக்காங்க. எல்லாரும் தான் அந்த ஒரு டிஷர்ட் தான் போட்டிருப்பாங்க. தலை வந்து நைக் ஃபோட்டோவை போட்டுறதுனால பார்த்தீங்கன்னா அவர் மேலே கோபமாக இருக்காங்க. ஒப்பந்தத்தை மீறிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அது பிரின்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பேட்டிங்லேயும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, இப்போ அட்டாக்கிங் ஃபீல்ட் செட்டும் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கார். அதனால் வந்து சரிப்பா நீ ஒன்று இதை விளம்பரப்படுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை விடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து அணியை பொறுத்த அதே பிளேயிங் லெவனோட தான் வருவாங்க. ஜோப்ரா ஆர்ச்சர் வந்து செகண்ட் டெஸ்ட்லேயே வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். சரிப்பா ஒரு கொஞ்சம் வார்ம் அப்பாக இருக்கட்டும், ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு வந்து பிளேயிங் லெவனில் இறங்குறாரு. அதனால வந்து ஓவரில் வந்து கொஞ்ச நாள் வந்து பார்த்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ்லாம் நல்லா நெட்ஸில் நல்லா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டெஸ்ட்டில் நல்ல ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தேர்ட் டெஸ்ட்டில் கன்ஃபார்மாகவே அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்க ஹைட்டுக்கும் இது பண்ண முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஹைட்டு ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து டாலாக இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா செம்மவே பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாகவே வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு மிரட்டலான பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் கொடுப்பாரு. நம்மள்ட்டையும் வந்து நீங்கள் அப்போ அங்கிட்ட அவங்கன்னா இங்கிட்ட இவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சைடும் பார்த்தீங்கன்னா செம்ம பவுலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, இந்திய அணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.